ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேயோன் ஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு வரோங்க. இதில் ஜாகிரஃபியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பிரித்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ். ஓகேவா? அப்படின்னா மொழிசார் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மொழிசார் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம இதில் 2020 25 வரைக்கும் ஒரு 6 செட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு 6 வருடத்தில் நடந்த எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸோடைய கொஸ்டினும் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, பின்வருவனவற்றில் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? ஓகேவா? கணுவுரி. அப்போ யாரவா, கோட்டா, படகா இவங்க எல்லாமே எதில் வருவாங்க? திராவிட குடும்பத்தின் கீழ் வருவாங்க. யார் வரமாட்டாங்க அப்படின்னா கணுவுரி. ஓகேவா? திராவிட குடும்பத்தின் கீழ் வராதது எதுனா கணுவுரி. அடுத்து வரும் பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னா சமஸ்கிருதம். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்படுது? சமஸ்கிருதம். வட திராவிட குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோ. ஓகேவா? வட திராவிட குழு எது அப்படின்னா மால்டோ. தெலுங்கு, கோண்டி, கன்னடம். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம். இதுல திராவிட மொழிகளை தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. குருக், மால்டே, பிராகுழி. ஓகேவா? குருக், மால்டோ, பிராகுழி இது எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னா வட திராவிட மொழியில வந்துடும். தென் திராவிட மொழியில தமிழ் வரும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பா அதுல இல்லாதது எல்லாமே நடு திராவிட மொழிகள்ல வந்துடும். ஓகேங்க, பாருங்க. பஞ்சாபி மொழி டேஷுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஹிந்தி மற்றும் உருதியோடு தொடர்புடையது. உருதோடு தொடர்புடையது தான் நமக்கு பஞ்சாபி மொழி. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகளுடைய எண்ணிக்கை 187. தெலுங்கானா என்ற பெயர் எந்த வார்த்தையை குறிக்கிறது அப்படின்னா திரிலிங்க தேசம். தெலுங்கானா என்ற பெயர் எந்த வார்த்தையை குறிக்குதான்? திரிலிங்க தேசம். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்துக. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, ஓகேவா? மலையாளம் 2013, இது வந்து 2008. அப்போ பாருங்க 4, 1, ஓகேவா? 4 ஃபர்ஸ்ட், 1, அடுத்து 2 மலையாளம், ஓகே 2 தெலுங்கு, அடுத்து லாஸ்ட் தான் மலையாளம். நமது இந்திய அரசியலமைப்பு படி எத்தனை மொழிகள், அதாவது 8வது அட்டவணை மொழி எங்க வருது அப்படின்னா 8வது ஷெட்யூல் வருது. கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அப்படின்னா அரமிக். கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அப்படின்னா அரமிக்ல இருந்து உருவானது. எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல. ஓகேவா? மலையாளம் எப்ப தனி மொழியா மாறியது? 11ஆம் நூற்றாண்டுல. எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தமிழ் மொழியிலிருந்து வந்திருக்கும். அடுத்து சத்தியமேவே ஜெயதே என்ற வார்த்தை வாய்மையை வெல்லும் டேஷ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. ஓகேவா? தேவநாகரி. சத்தியமேவே ஜெயதே எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருக்குன்னா தேவநாகரி. சாகித்ய அகாதமி டேஷ் இந்திய மொழிகளை அங்கீகரிக்குது. மொத்தம் 24, ஓகேவா? 24 மொழிகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? சாகித்ய அகாதமி கொடுக்குறோம். சாகித்ய அகாதமி விருது எத்தனை மொழிகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டா 24 மொழிகளுக்கு கொடுக்கப்படுது. பழமையான திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ். அடுத்து பாருங்க, இந்தியாவில் அலுவலக பணி மொழிகள் அல்லது ஆட்சி பணி மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஓகேவா? 22 அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஷ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது. பிராகிருதம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல மக்கள் வந்து பொதுவா எந்த மொழியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிராகிருதத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் என்னும் டேஷில் இருந்து காணப்படும். ஓகேவா? கலோஷரம், ஸ்ரீசைலம், திராட்சரம் இதுல இருந்தெல்லாம் வந்து பெறப்பட்டதா சொல்றாங்க. மொழிக்குழுவுடன் தவறாக பொறுத்துள்ள மொழியை கண்டறி. இந்தோ ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்திரிய குடும்பம் கன்னடா இது தப்பு, திராவிட குடும்பத்துல வரும். சீனோ திபெத்தியா கிராதா இது கரெக்ட். ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா இந்தோ ஐரோப்பிய குடும்பம்.
இந்தோ ஐரோப்பா குடும்பத்தை சார்ந்ததான் ஹிந்தி லாங்குவேஜ்.